பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் வந்ததும் மல்லி, காஞ்ச மிளகா, சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா ஆறட்டும். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 5 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் பீஸ் சிக்கன் இதை சேர்த்துக்கிறேன். இது 300 கிராம் அளவு. தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிட்றேன். சிக்கன் வதக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க தண்ணியே போதும். இது ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கியிருக்கேன். நல்லா வெந்துட்டான்னு செக் பண்ணதும் நம்ம வறுத்த ஆற வச்சுருந்ததை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறலாம். நான் எல்லா மசாலாவுமே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஜாப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.